எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிட்கேட்டில் எப்படி மில்க் ஷேக் செய்கிறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்கேட் மில்க் ஷேக் கேட்கவே வித்தியாசமாக இருக்குல்ல? வித்தியாசம் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஈஸியான குவிக்கான ஒரு மில்க் ஷேக் இது. டெலிஷியஸான இந்த சாக்லேட் கிட்கேட் மில்க் ஷேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்கேட் மில்க் ஷேக்குக்கு வந்து சிலதை அரைக்கணும். முதல்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 4 கிட்கேட் பார் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், காஃபி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒன்றுமே வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு இதோட இது போதுமானது. நல்ல சாக்லேட்டியாக இருக்கும். கிட்கேட்டும் இருக்குது, ஐஸ்கிரீமும் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஓரமாக வந்து இந்த சாக்லேட் சாஸ் ஊற்ற போகிறேன். இப்படி வேணால் ஊற்றிக்கலாம், இப்படிதான் அப்படிதான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்ற போகிறேன். வெனிலா ஐஸ்கிரீம் வந்து மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாஸ் வந்து லைட்டாக இது மேலே ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 கிட்கேட் எடுத்து இப்படி சும்மா இப்படி மேலே வச்சுக்கலாம். ஸோ பார்க்க வந்து அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். சாலதாங்க, கிட்கேட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க மட்டும் இல்லை, நல்லா சில் பண்ணி குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சாக்லேட்டி ட்ரிங்கோட இன்றைக்கி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.